clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. காடுவெட்டி குரு குறித்த திரைப்படத்திற்கு தடை கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் சுப்பையா நம்முடைய இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? யார் வழக்கு தொடர்ந்தது? விரிவான தகவல் சொல்லுங்க. பாலா, பார்த்தீங்கன்னா, அதாவது பாட்டாளி முகர்ச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பன்னீர் சங்க தலைவராகவும் இருந்தவர் காடுவெட்டி குரு. இவருடைய மனைவி கல்யாணி மற்றும் மகள் விருதாம்பிகை ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் பன்னீர் சங்க தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க தங்கள் குடும்பத்தின் சார்பில் திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு மிகவும் நெருக்கமான இயக்குநரான இயக்குனர் கௌதமன் படையாண்ட மாவீரா என்ற பெயரில் காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்துள்ளார் என்றும், இதற்கு தங்களிடம் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அவர்கள் கையாண்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்துக்கான டீசர் சமீபத்தில் வெளியிடப்பட்டதாகவும், மே 23ஆம் தேதி இந்த திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்கில் வெளியிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த படத்தை தங்கள் அனுமதி பெறாமல் இந்த படத்தை எடுத்துள்ளதால் படையாண்ட மாவீரா என்ற திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த வழக்கு குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் குரு மரணமடைந்த போது அவரது உடலை குடும்பத்தினை பார்க்க விடாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தடுத்ததாகவும், குருவினுடைய மரணத்தில் சந்தேகிப்பதாகவும் அவரது சார்பில் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த திரைப்படத்தில் இதெல்லாம் எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளனர். எனவே இந்த படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சில விஷயங்களை தவறாக சித்தரிப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சுதா முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் மே 15ஆம் தேதி பதிலளிக்குமாறு இயக்குநர் கௌதமனுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். பாலா, நன்றி சுப்பையா. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.